தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து சொல்றாரு, நீ தக் லைஃபை வந்து நீ வந்து பெங்களூர்ல வந்து நான் அனுமதிக்க மாட்டேன், கன்னடத்துல வந்து நீ அனுமதிக்க மாட்டேன், உங்க ஊர்ல அது கிடையாதுன்னு முடிவெடுத்துட்டேன்னா கன்னட படம் இங்க வந்து வெளியிட முடியாது, தமிழ்நாட்டிலே எந்த மூலையிலும் கன்னட படத்தை நாங்கள் வந்து திரையிடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு பதில் குரலை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிருங்கிற மாதிரிலாம் எந்த படத்தையும் நிறுத்த முடியாது. ஜெய்பீம்ங்கிற படம் தேட்டருக்கே வரல, ஆனால் எல்லா ஓடிடி தளத்திலையும் கோடிக்கணக்கான பார்வையாளர்களை சந்தித்து விட்டது. அதே மாதிரி இன்றைக்கு படம் பார்ப்பதற்கான வாய்ப்பு என்பது ஒரு காலத்துல திரையரங்கம் மட்டுமாக இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யறான்னா பல தளங்கள்ல இணையதளங்கள்ல பாக்குறான். சின்ன பசங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஓடிடி தளம் வர்ற வரைக்கும்லாம் காத்திருக்க முடியாதுன்னு சொல்லி டெலிகிராம்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அதனால இன்றைக்கு திரைப்படம் பார்ப்பதற்கான வாய்ப்பு என்பது, வசதி என்பது பல்கி பெருகி இருக்கிறது, ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்து இருக்கிறது.